Watch full episodes on Jio Hotstar. மைரா வருண், சீக்கிரமா நீங்க போய் சேர்ல உட்காருங்க. டேபிள விடாம புடிச்சுக்கோங்க. ஆனா ருத்ரா, இது உட்கார டைம் இல்ல, ஓடுற டைம். மைரா சொல்றது கேளு, போய் உட்காரு. Ibaiska, playo! தாத்தா, ஷாக்கால் அனுப்புனவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. இல்ல, அவங்க இங்க இருந்து தப்பிக்க கூடாது. போய் அவங்கள பிடிங்க. ரங்கில சீக்கிரமா வாங்க, நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும். ருத்ரா, அவங்க நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. Ibaiska, too! ருத்ரா, திரும்பி பார்க்காத, கொஞ்சம் முன்னாடி பாரு. இந்த பக்கம் ஷாக்கால் வேற வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கிணறு இருக்கு, இன்னொரு பக்கம் பள்ளம் இருக்கு. என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க பசங்களா, உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். சேசிங் சோஹான், ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சன ஜாக்கிரதை. நான் என் மேஜிக்கல் குளோப் வழியா பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பசங்க உன்னோட ருத்ரா அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க போறேன். திரும்பி போங்க. நீ அனுப்புன அவங்க கிட்ட சொல்லிடு, திரும்பவும் அவங்க சன்சிட்டிக்கு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கதையை நான் ஒரே அடியா முடிச்சிடுவேன். இந்த ஷாக்கால் எப்படி நல்லவரா மாறினாரு? யாரும் எதுவும் சொல்லாதீங்க. மிரர் வேர்ல்ட்ல எல்லாமே தலைகீழா இருக்கு. அதனாலதான் இங்க இருக்கிற ஷாக்கால் நல்லவரா இருக்காரு, தாத்தா கெட்டவரா இருக்காரு. தேங்க்யூ ஷாக்கால் சார், நீங்க எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் கண்ணா. ஜேசிங் ரொம்ப மோசமானவன். அப்பாவி ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க ஏன் கூட என்னோட பேலஸ்க்கு வாங்க. இதுக்கப்புறம் இந்த டேபிள நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த ஷாக்கால் எப்போ சாரா மாறினாரு? தேங்க்யூ ஷாக்கால் சார். மைரா வருண் கூட அவரை சார்னு கூப்பிடுறாங்களா? ஆனா எக்காரணம் கொண்டு நான் மட்டும் சார்னு கூப்பிடவே மாட்டேன். ஹலோ எவ்ரிவன், நம்மளோட புது விருந்தாளிய மீட் பண்ணுங்க. யாரும் பயப்படாதீங்க. இவங்க பாக்குறதுக்கு ருத்ரா அவனோட நண்பர்கள் மாதிரி இருக்காங்க, ஆனா கண்டிப்பா அவங்க இல்ல. ரொம்ப நல்லவங்க. ஷக்லீனா, ஜெனி, ஜாடி. ஹலோ ஜோகா, ஜாய்கா, விருந்தாளிங்களை வந்து கவனிங்கப்பா. என்னால முடியாது. எதிரிங்கள விருந்தாளிங்க மாதிரி நாங்க கவனிக்கணுமா? இத மட்டும் நான் எப்பவும் பண்ணவே மாட்டேன். அடடா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இவங்க அவங்களும் இல்ல. இவங்களோட உபசரிப்புல நம்ம எந்த குறையும் வைக்க கூடாது. புரிஞ்சுதா? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த சாப்பாட்டை நம்மளால நம்பி சாப்பிட முடியாது. நல்லவங்க மாதிரி நடிச்சு நம்மள ஒரேடியா மேல அனுப்பிச்சிட்டாங்கன்னா நான் என்னோட சாப்பாடையே சாப்பிடுறேன். ருத்ரா, நாம நம்ம சாப்பாடையே சாப்பிடலாமே. நாம எதுக்கு ஷாக்கால் சார கஷ்டப்படுத்தணும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல ருத்ரா. உன் ஃப்ரெண்ட்ஸ் மனசுல இருக்கிற பயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பரவாயில்ல, நீங்க உங்க சாப்பாட சாப்பிடுங்க. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல.
கடைசியும் நான் தான் சாப்பிடுவேன். ருத்ரா, நீ சன் சிட்டில இருக்கிற ருத்ராவை விட ரொம்ப வித்தியாசமா இருக்க. நீங்க எல்லாரும் கம்ஃபர்டபிளா இருங்க, அதுக்கப்புறம் நாம விளையாடலாம். நீ ஓகே? சொல்றது சரிதான் ஜெனி. ஷாக்கால் சார், நாங்க தெரியாம மிரர் வேர்ல்டுக்குள்ள இருக்க சன்சிட்டிக்கு போயிட்டோம். இப்ப நாங்க எப்படி திரும்ப போகிறது? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நான் கொஞ்சம் யோசிக்கணும். அலசாரோட லைப்ரரியில மிரர் வேர்ல்டு சம்பந்தப்பட்ட புக்ஸ் இருக்கும்பா. அதுல இங்கிருந்து போறதுக்கான ஏதாவது ஒரு வழி இருக்கும், அதுல சந்தேகமே இல்ல. ஆமால, இந்த மிரர் வேர்ல்ட்ல எல்லாமே இருக்கும்போது அலசா சாரோட லைப்ரரி இருக்கும்ல. தேங்க்யூ ஷாக்கால் சார், நாங்க அங்க போய் புக்கை எடுத்துக்கிறோம். ருத்ரா, திரும்ப திரும்ப அவரை ஷாக்கால் சார்னு சொல்லி கூப்பிடாத. அவருடைய வேலைக்கும் முகத்துக்கும் சாருங்கிற வேர்டே செட் ஆகல. ரங்கீலா, ஆ? ம். நாங்க கிளம்புறோம் ஷாக்கால் சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ருத்ரா. ஆல் தி பெஸ்ட். அலசா சார், எப்படி இருக்கீங்க? அட ருத்ரா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க வந்திருக்க. நான் நல்லா இருக்கேன். சொல்லு ருத்ரா, உனக்கு என்ன வேணும்? எங்களுக்கு மிரர் வேர்ல்டோட புக் வேணும். முதல்ல நீங்க உட்காருங்க, நான் மேஜிக்ல புக்க வர வைக்கிறேன். அலசா சார், புக் எங்க இருக்கு? ருத்ரா, இந்த புக்க பிடி. என்கிட்ட இருந்து ஈஸியா புக்க வாங்கிடலாம்னு நினைச்சீங்களா? மிரர் வேர்ல்டுக்கு வந்து மிரர் வேர்ல்டு புக்கையே கேக்குறீங்க? ஜெய்சிங் இங்க வந்து சேர்ற வரைக்கும் நீங்க இப்படியே தான் இருக்கணும். ஜெய்சிங், உங்க கைதிங்க இதோ இங்க இருக்காங்க, வந்து கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ அலாசார். உளவாளிகளே, நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? அவ்வளவு சுலபமா என்கிட்ட இருந்து உங்களால தப்பிச்சிட முடியுமா? அலாசார், நீங்க உங்களை கண்காணிங்க, நான் இப்ப வந்துடுறேன். எங்க போயிட்டாங்க? இங்க பாருங்க, நாங்க இங்கதான் இருக்கோம். அலசா சார், அது என்னன்னா யானையோட பல்லு பாக்குறதுக்கு ஒண்ணும் சாப்பிடுறதுக்கு வேறையா இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். இந்த மிரர் வேர்ல்ட்ல எல்லாமே தலைகீழா இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி நல்லவரா இருப்பீங்க? அதனாலதான் நாங்க எங்களோட இமேஜை அனுப்பணும். இதுக்கப்புறம் நீங்க உங்களோட சேர்ல உட்கார்ந்து நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. காய்ஸ், சீக்கிரமா புக்க தேடுங்க, நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. புக் அடிச்சிடுச்சு. இல்ல வேண்டாம், அந்த புக்க எடுத்துட்டு போக கூடாது. புக் ப்ரொடெக்டர், என் விருப்பத்தை மீறி அவன் புக் எடுத்திருக்கான். அவனை தடுத்து நிறுத்து. புக்கு திருப்பி கொடுத்துரு, இல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ருத்ரா, இது என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. புக் ப்ரொடெக்டோ,
எனக்கு விருப்பம் இல்லைனாலும் இதை பண்ண வேண்டியதா இருக்கு. இபாய்ஸ்கா டிஸ்மேண்டலோ. உங்களை யாரு கட்டி போட்டது? அவங்க எல்லாம் எங்க? அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த வெளிச்சம் கண்களுக்கு நல்லதில்ல. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஆனா தொடர்ந்து இதே மாதிரியே வெளிச்சம் வந்துகிட்டே இருந்தா ருத்ராவால எப்படி புத்தகம் படிக்க முடியும்? நான் கண்டிப்பா புக்க படிப்பேன். இபாய்ஸ்கா மேஜிக்கல் காகல் கிரியேட்டோ. என்ன எழுதிருக்கு? ருத்ரா, என்ன எழுதிருக்கு? சீக்கிரமா படிச்சு சொல்லு. இதுக்கு மேல நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். வருண், வெயிட். எனக்கு தெரியுது, ஆனா இதை நான் எப்படி படிக்கிறது? இந்த புக்ல எல்லாமே தலைகீழா தான் தெரியுது. நல்ல சோதனைப்பா இது. புத்தகம் கிடைக்கிறது கஷ்டமா இருந்துச்சு, அப்புறம் திறக்க கஷ்டமா இருந்துச்சு, இப்ப படிக்க கஷ்டமா? நல்லது பண்ணா கேட்டதுதான் நடக்குது. இதுக்கு அப்புறமா நம்ம விதியில என்னதான் எழுதிருக்குன்னு தெரியலையே. ரங்கீலா, விதி சரியில்லைன்னு சொல்றத முதல்ல நிறுத்துங்க. தாத்தா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதை விட அதிகமா நம்ம கிட்ட தைரியம் இருக்கணும். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. ருத்ரா, இதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டா தெரியும். புக்க படிக்க ஸ்டார்ட் பண்ணு. பிரில்லியன்ட் மைரா. இந்த புக்ல மிரர் இமேஜ் இருந்துச்சு, அதனால தான் தலைகீழா தெரிஞ்சது. இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்க இருந்து தான் முடியும். பூமியில தான் உன்னோட இலக்குக்கு போக வேண்டிய அடையாளம் இருக்கு. சூரியனோட கடைசி வெளிச்சத்துக்கு முன்னாடி வெளியே போகிறதுக்கான வழியை திறக்கலனா அதுக்கப்புறம் நீ ஒரேடியா இந்த பக்கம் தான் இருந்தாகணும். ருத்ரா, இந்த லைன்ஸ்க்கான அர்த்தம் என்னன்னு புரியலையே. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, சூரியனோட கடைசி வெளிச்சத்துக்கு முன்னாடி நம்ம ரிட்டர்ன் பாயிண்ட்டுக்கு போய் ஆகணும். எங்க இருந்து வந்தோமோ அங்க போகணும். நம்ம மட்டும் மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரேடியா இங்க தான் இருந்தாகணும். என்னமோ எனக்கு மட்டும் இங்க இருக்கிறது பிடிக்கிற மாதிரி சொல்றீங்க. எனக்கு அந்த ரிட்டர்ன் பாயிண்ட் ஞாபகம் இருக்கு. நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரமா வாங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.